ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 3/3/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தி திதி மாலை 6:02 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் காலை 6:38 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:28 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பரணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுக்லம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில் 8:54 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பிராமியம் என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் 7:31 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா. இதுபோக இந்த நாளானது ஒரு வளர்பிறை சுப முகூர்த்த நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:27 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:14 சந்திர உதயம் என்பது காலை 8:49 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 9:38 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:49 முதல் காலை 6:26 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:55 முதல் 9:24 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:52 முதல் மதியம் 12:20 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:49 முதல் 3:17 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:52 கொடுத்துருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:35 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார்.